கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்ட செல்வராஜ் என்பவர் தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்திருக்கூடிய அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். வீட்டுக்கிட்டே வைக்கிறாங்க. எங்க வாங்கி எப்படி குடிச்சீங்க? யாரு வீட்டுக்கிட்டே வைக்கிறாங்க. வாங்கிட்டு போகும்போது எந்த ஊர் போனீங்க? என்ன வேலை பார்த்தீங்க? சரி சரி. போவாண்டு பேங்க்ல எடுத்து போயிட்டேன். போகும்போது பஸ்ஸுக்குள்ள ஒரு 2 நேரம் வச்சு எல்லாம் நீளம் தெரிஞ்சு ஆளு போகும்போது தெரியல. என்ன மாதிரி தெரிஞ்சிச்சு? எல்லாம் நீளம் தெரியுது. மஞ்சள் மஞ்சள் எல்லாம் பார்த்தா எங்க பார்த்தா மஞ்சள் வச்சிருக்கு. பூரா பஸ் பார்த்தா மஞ்சள் தெரியுது, ரோட பார்த்தா மஞ்சள் தெரியுது, எல்லாம் மஞ்சள் தெரியும். அப்புறமா இறங்க சரி கண் பரவாயில்ல பாண்டிச்சேரியில. அப்புறம் ஒன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். எவ்வளவு குடிச்சு எவ்வளவு நேரத்துல? அது குடிச்சு 2 மணி நேரத்துல ஆகும். எவ்வளவு பேக்கெட் குடிச்சீங்க? 2 பேக்கெட் தான். யாருக்கிட்ட வாங்கினீங்க? அது அங்க ஒரு கேட்டல் சித்தப்பா வந்துட்டாரு. சித்தப்பா அவங்க குடிச்சுட்டு சரி நம்மளுக்கு பாடிதான் கம்மியா மத்திய ஒயின்ஸா சாப்பிட்டு பாருங்க. புதுசா அவர் எடுத்து வாங்கி பாண்டிச்சேரியில கண்ணு தெரியாம போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் திருப்பி வண்டி போகும்போது அப்பயே ஒரு மாதிரி சொல்லிச்சு, இது மேல போனா இன்னொரு ஆயிடுச்சு. வீட்டுக்கு கண் உள்ள 1 ரிட்டர்ன் பஸ் எடுத்துட்டேன். அந்த மாதிரி என் பையன் போன் பண்றான். தாத்தா செத்துட்டு போன் பண்றான். உங்க சித்தப்பா இறந்துட்டாரு. அவரு இல்லதான் அந்த ஊர்லயே கிட்ட 10-15 பேர் ஆகிட்டு. அதெல்லாம் சொல்லி அடிட்டேன். தாத்தா இருக்காரு, நீ வாங்கிட்டாரு. குழந்தைகள் நான் வந்து செங்கமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கி அந்த மூணுல செங்கமங்கல உட்காந்துதான் பையன் போன் பண்ணான். பைக் வந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு இப்ப வாயில எல்லாம் டியூப் எல்லாம் போட்டிருந்தாங்களா? எப்படி இருந்தது ட்ரீட்மெண்ட்? அதான் என்ன எப்படிதான் இருந்ததெல்லாம் நேற்று காலையில நிறைய விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், கிட்டத்தட்ட தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 4 நாட்களாக இருக்கீங்க. இப்போ இந்த செல்வராஜ் அளித்த பேட்டியிலே தெரிய வந்திருக்கக்கூடிய முழுமையான அம்சங்கள் என்ன? தற்போது சிகிச்சை அப்படின்றது எந்த அளவுக்கு கை கொடுத்துட்டு இருக்கு? தேவப்பிரியன், கடந்த 4 நாட்களாக நியூஸ் 18 தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி பகுதியில் இந்த விஷ சாராயத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து நிறைய தகவல்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். நாம் தற்போது கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிறோம். நேற்று நமது குழு வந்து கல்வராயன் ஹில்ஸில் எந்த இடத்துல இந்த கள்ள சாராயம் காய்ச்சப்பட்டது என்பது தொடர்பான இடங்களையும் அவங்க காண்பித்தாங்க. இந்த நிலையில் தற்போது தொடர்ந்து இப்போ 53 பேர் இறந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கள்ள சாராயத்தினால் வெண்டிலேட்டர் சிகிச்சை வரைக்கும் சென்று, அதாவது செயற்கை சுவாச சிகிச்சை வரைக்கும் சென்று அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலிருந்து மீண்டு வருபவர்களின் எண்ணிக்கை வந்து படிப்படியாக அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. நேற்று வரை இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருந்த நிலையில் ஒரு நல்ல ஒரு இதாக தொடர் சிகிச்சையில் இருந்தவர்கள் தற்போது முன்னேறி வரக்கூடிய நிலையை நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதில் செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து தனக்கு எப்படி பாதிப்புக்குள்ளானது, நான் எப்படி சாராயம் வாங்கினேன், அதனால எனக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பதை தெளிவாக அவர் விளக்குறாரு. அவர் நேற்று தான் வெண்டிலேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறாரு, ரெக்கவரி ஆகிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய இந்த வாக்குமூலங்களை நம்ம பார்த்தோம்னா முதல் முறையாக ஒரு இந்த அளவுக்கு ஆபத்தான நிலைக்கு போயிட்டு ஒருத்தவர் நல்லபடியாக நலம் பெற்று வந்திருக்கவர் கொடுக்க வாக்குமூலம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்போ நான் அந்த சாராயத்தை வாங்கினேன், எத்தனை பேக்கெட் வாங்கினேன், எனக்கு என்னென்ன ஆணுச்சு அப்படின்னு படிப்படியாக சொல்லியிருக்காரு. அவர் அதில் சொல்கிறது என்னென்னா, இரவு 7 மணிக்கு அவர் இந்த செல்வராஜ் வந்து இந்த சாராயத்தை வந்து குடிச்சிருக்கிறாரு. ஒரு 4 பேக்கெட்டுகள் அவர் வாங்கியிருக்கிறாரு. 60 ரூபா அப்படின்ற விலை கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறாரு. அது சாதாரணமாக அனைத்து இடங்களிலும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவர் வாங்கியிருக்கக்கூடிய நிலையில் அது குடிச்சிட்டு அவர் வந்து பாண்டிச்சேரியில் வந்து
வேலை செய்கிறதுக்காக அவர் பஸ் ஏறி பாண்டிச்சேரிக்கு அவர் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே அவருக்கு வந்து 2 கண்களும் மங்க தொடங்கியிருக்கு, தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கு, வயிற்று வலி ஏற்பட்டிருக்கிறது. உடனே பாண்டிச்சேரி சென்றவர் அதே மற்றொரு பேருந்தில் திரும்பி இங்கே வந்திருக்கிறாரு. வந்த உடனே அவர் மகன்கிட்ட சொல்லி உடனடியாக அவர் வந்து மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காரு. மருத்துவமனையில் முழுவதுமாக மயக்க நிலையிலையும் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலையும் சேர்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு வந்து 2 கண்களும் தெரியாமல் போனதுனால அவருக்கு வந்து இங்கே வந்து செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாரு. தீவிர சிகிச்சை பிரிவில் 2 நாள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர் தற்போது கண் விழித்து நலம் பெற்றிருக்கிறார். அவர் இதனால் நான் இந்த சாராயத்தினால எப்படி பாதிக்கப்பட்டேன், ஆனால் எந்த மாதிரியான உடல் பாதிப்புகள் எனக்கு ஏற்பட்டது அப்படின்றத அவர் விவரிக்கும் போது ஒரு பெரும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக தான் இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனைத்து இடங்களிலும் அங்கே கிடைக்குது சாராயம், அனைத்து சாலைகளிலும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இரவு நேரங்களில் ஃபோன் பண்ணி அவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க சாராயத்தை அப்படின்னு கூட அவர் சொல்கிற அதிர்ச்சிகரமான தகவல் பார்க்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே அதை கைது செய்யப்பட்ட நபர்கள் வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே அந்த குடியிருப்பு பகுதிகளில் வந்து இந்த சாராயத்தை வந்து வித்துட்டு இருக்காங்க. யார் அந்த தடை செய்ய கேட்டாலும் அவர்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கறது, அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்ல பொதுமக்கள் யார் போய் இதை வந்து ஏன் இப்படி விற்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் அவர்களுக்கு வந்து லஞ்சமாக பணம் கொடுத்து அதை வந்து இந்த கன்றுக்குட்டி என்பவர் வந்து பணம் கொடுத்து இந்த சாராயத்தை விற்பனையை வந்து அவர் தொடர்ந்து செய்து வந்தார் அப்படின்றத வந்து பாதிக்கப்பட்ட செல்வராஜ் அவர்கள் கொடுத்த பேட்டியின் மூலமாக நமக்கு தெரிய வருது. இதே நிலையில் நேற்று வரை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரிச்ச நிலையில் தற்போது மொத்தமாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் 185 பேர் வந்து சிகிச்சையில் இருக்காங்க. தற்போது இது போன்ற செல்வராஜ் போன்றவர்களும் மீண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. தற்போது இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு இருக்காரு. அந்த காட்சிகளையும் நாம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.